ஒளிபரப்ப உதவுபவர்கள் மனைவி எமிலி பாஸ்டியன் மற்றும் குடும்பத்தினர். சேவியர் பாஸ்டியன் என்கின்ற ஜெரி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மனைவி லூர்தம்பாள் மற்றும் குடும்பத்தினர், விலாங்குடி, மதுரை. திரு அடைக்கலசாமி ரத்தினம் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஐலின் பெர்னாண்டோ குடும்பத்தினர், திரு சரத், திருமதி வேலன்சி இன்று இவர்களின் திருமண நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் இறை ஆசிரும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவனுடைய வார்த்தைகளிலே தொடர் நம்பிக்கை நம்மை பலப்படுத்தும் என்று நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். மண்ணும் விதையும் இருந்தால்தான் அது முளைத்து வளரும். எனவே நாமும் இறைவனோடு ஒன்றித்திருந்தால்தான் நம்முடைய ஜெப வாழ்வு ஒரு பிரகாசமாக இருக்கும். எனவே தொடர் நம்பிக்கை என்பது எனக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கை அற்றவர்களாக அல்லாமல் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை இறைவனோடு நாம் ஒன்றித்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மண்ணும் விதையும் ஒன்றாய் இணைந்து ஒரு பெரிய மரமாகவோ செடியாகவோ மாறுவது போல நம்முடைய தொடர் விசுவாசம், தொடர் நம்பிக்கை இறைவனுக்கு உகந்த ஒரு பலனை தரக்கூடியதாக வாழ வளர நம்மை ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாடும் நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நெறியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஞானம் எல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மழை துளியோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ
ஞானத்தையோ யாரே தேடி காண்பர்? எல்லாவற்றிற்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கு ஞானத்தின் ஊற்று. என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் யார்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்ட அறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானி ஆவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடைகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைநிறுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரும் வந்தபோது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடி போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து
இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா நம்புகிறவருக்கெல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. நம்பிக்கை என்பது இறைவன் நமக்கு மண்ணோடும் விதையோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கிறார். எனவே விதைப்பவர் நம்பிக்கையோடு மண்ணிலே விதைக்கப்படுகின்ற பொழுது அது விருட்சமாக வெளியே வருவது நாம் கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் கூட. எனவேதான் ஒரு விதையை வைக்கின்ற பொழுது அந்த விதையின் வழியாக நாம் பயன் பெறுகிறோம். இயேசு என்னும் விதை நம்மிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கிறது. எனவேதான் நம்மிலே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இன்று அந்த பேய் பிடித்த சிறுவனை எவ்வாறு ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார் என்றால், அவருடைய தந்தை இயேசு என்னும் விதையின் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை, ஆண்டவரிடத்தில் போனால் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. எனவே அந்த ஒரு நம்பிக்கையை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். எனவே நம்முடைய நம்பிக்கையும் இறைவனை சார்ந்த ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சீடர்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்ததாக இருக்கிறது என்றால், அறிவை சார்ந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. கடவுளை சார்ந்த ஒரு நம்பிக்கையாக இல்லாத போதுதான் அதை அவர்களால் செய்ய முடியாமல் போகிறது. எனவே இயேசு தந்தையோடு இணைந்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார், ஜெபிக்கிறார். நாமும் ஜெபிக்கிறோம். தந்தையோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும், இயேசுவோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். நம்மாலும் அதை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வது போல நமக்கும் சொல்லுகிறார். நான் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தியிலே 8வது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், நூற்றுவ தலைவன் தன்னுடைய பணியாளனுக்கு எவ்வாறு அவருடைய நம்பிக்கையை அவர் கேட்கின்ற பொழுது அவர் நம்பிக்கையை ஆசீர்வதித்து அவருக்கு உடல் சுகத்தை கொடுக்கிறார். எனவே இப்படியாக இயேசு யாரெல்லாம் அவர் சந்திக்கிறாரோ அவர்களிடத்தில் முதலில் கேள்வி கேட்பது ஒரு வழக்கம் உண்டு, என்னை நீ நம்புகிறாயா? எனவேதான் நூற்றுவ தலைவனிடத்திலும் கூட அவனுடைய நம்பிக்கையை கண்டு அவர் வியந்து போகிறார். எனவே அவருக்கும் அவர் உதவி செய்யக்கூடியவராக மாறுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலும் கூட இந்த கனானிய பெண் புரியுதுங்களா, தன்னுடைய மகளுக்காக கேட்கின்ற பொழுது
எவ்வாறு இயேசு அவருடைய நம்பிக்கையை, உன்னுடைய நம்பிக்கை பெரியதுமா என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இவ்வாறு திரு விவிலியத்தில் பல இடங்களில் ஆண்டவருடைய நம்பிக்கை இறைவன், கடவுளை சார்ந்த, தந்தையை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே நாமும் இயேசுவோடும் தந்தையோடும் இணைந்து வாழக்கூடியவர்களாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே ஜெபிச்சோம், கேட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல, இறைவனோடு நாம் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு தரக்கூடிய ஒரு வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வல்லவராக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். எனவே அந்த உதவியை இன்று நாளிலே அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு பெற்றுக்கொண்டது போல நாமும் ஆண்டவருடைய நம்பிக்கை என்னும் உதவியை கேட்டு நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பெற்றுக்கொண்டு வாழ நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே அவருடைய நம்பிக்கையில் நாம் இணைந்து வாழ வேண்டும். அவருடைய நம்பிக்கையில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையில் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோம். எனவே மன்றாடுகின்ற வெறும் வார்த்தைகளால் அல்ல, உதட்டினால் அல்ல, உள்ளத்தினால் அல்ல, உண்மையான ஒரு பற்று உறுதியோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த சீடர்களுக்கு இறைவன் சொல்வது போல நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சொல்லுகிறார். எனவே நாமும் இயேசுவினுடைய நிலத்தில் நம்முடைய விதையை ஊண்டுகின்ற பொழுது நல்ல ஒரு நம்பிக்கையாளர்களாக, விசுவாசிகளாக வாழ நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இவ்வழி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே ஈடேற்றுபவராகவும் மீட்பவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை
உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, ஏதோ தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளை விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்களுக்காக உத்திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலில் நுழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரவரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரோடு இணைந்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் விடிவெள்ளியில் நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்து அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை உய்த்துணர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மனைவி எமிலி பாஸ்டியன் மற்றும் குடும்பத்தினர், சேவியர் பாஸ்டியன் என்கின்ற ஜெரி, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மனைவி லூர்தம்பாள் மற்றும் குடும்பத்தினர், விலாங்குடி, மதுரை, திரு அடைக்கலசாமி ரத்தினம், 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஐலின் பெர்னாண்டோ குடும்பத்தினர், திரு சரத், திருமதி வேலன்சி, இன்று இவர்களின் திருமண நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் இறை ஆசிரும் வேண்டி.